ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இருக்க ஒரு பீச் ரெசார்ட் சீலாவின்ற ரெசார்ட்ல தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லா டைப்ல வந்து நாங்க தங்க போறோம். இது வரைக்கும் நான் தங்கின ரெசார்ட்ஸ்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லா டைப்ல இருக்கு. சோ நம்ம ரூம்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இந்த ரூம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணும்போதே தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லா வில்லா டைப்ல இருக்கு. நல்லா ஒரு அழகான ஒரு சோஃபா கவுச் வந்து கொடுத்துருக்காங்க ஹாலில. இதெல்லாம் வந்து அன்வான்டட் ப்ராப்பர்ட்டிஸ். வாங்க அப்படியே போயிடலாம். ஒரு டிவி, ரொம்ப காம்பாக்டான ஒரு ரெஸ்ட் ரூம், ரொம்ப குட்டியா தான் இருக்கு. கிச்சன் செட்டப்பும் பண்ணிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆதா? ஓகே, ஒர்க் ஆகுது. ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதுமே நல்லா ஒர்க் ஆகுது. டீ காஃபி போடுறதுக்குலாம் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டீ மேக்கருமே இருக்கு. கிச்சன் செட்டப் இருக்கு. நம்மலாம் வீட்லயே வந்து கிச்சன் இருந்தாலும் சமைக்க போறது கிடையாது. இங்க இருக்கிறத வந்து மதிக்கவும் போறது கிடையாது. எப்படியோ ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம். அழகா ஒரு டைனிங் டேபிள் வந்து இருக்கு. எப்பவுமே நாங்க 4 பேர் தான் ஸ்டே பண்ணுவோம். இப்போ வந்து கூட 2 எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேற இருக்காங்க. சோ அதனால வந்து வில்லா டைப்லயே புக் பண்ணது. அந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்து நான் அப்புறமா வீடியோ ரிவீல் பண்றேன். இப்போ நம்ம மேல போய் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்குல்ல. நல்லா ஒரு உட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. சோ நம்ம ஸ்டெப்ஸ்ல இருந்து ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. வாவ், அழகா இருக்கு. 2 குட்டி குட்டி பெட், தனித்தனி பெட். சோ இங்க இருந்து நம்ம அந்த வில்லா வியூவும் பார்க்கலாம். இப்படி பார்க்கிறது. நானும் இந்த பக்கம் ரொம்ப நேரமா ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன், சுத்தமா முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்த பக்கமா ஷார்ட் கட்ல போய் இந்த பக்கமா திறந்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. இங்க இருந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த பக்கம் பீச்சுமே தெரியும். பீச் வந்து குட்டியா தான் தெரியும், ரொம்ப பெருசா தெரியாது. பட் எனிவேஸ் தெரியுது. வந்து ட்வின் பெட் இருக்குல்ல. சோ இந்த ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு குட்டியா மேக்கப் பண்றதுக்குமே இடம் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள ஒரு குட்டியா கபோர்ட்ஸ் இருக்கு. இதை தள்ளுறதுக்கே சாப்பிடுவோம் போல இருக்கு. எனிவேஸ் நம்ம வந்து ஒரே ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண போறோம். நான் உண்மையா சொல்லணும்னா நினைச்சு வரும்போது 2 ஃப்ளோர் இருக்கலாம் தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி புக் பண்ணவே வில்லா டைப்ல இருந்தாலும் கீழே தனியா விட்டுருவாங்க, மேல தனியா விட்டுருவாங்க. பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கீழே மேல எல்லாமே நமக்கு தான். ஃபுல்லா பறந்து விரிஞ்சு இருக்கு வில்லா. ஓகே, இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா பெருசாவே இருக்கு. கீழே கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. கண்ணாடியில தான் என்னவோ பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிசைன் கிடையாதுடா, இந்த டிசைன் இல்ல, வேற என்னவோ இது. ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப ஹைஃபையாலாம் எதிர்பார்க்க கூடாது, நார்மலா நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த ரூம் ரெண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் புக் பண்ணும்போது எனக்கு 4.2 4.3 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. இது நான் சீசன் டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுவே நம்ம சீசன் டைம்ல வந்தா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஹெவியா தான் இருக்கும். ஏன்னா கீழே மேல எல்லாமே கீழே. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடுல இருந்து பார்த்தோம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு. அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து ரைட் சைடுல வந்து இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல வந்து குவீன் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ட்வின் பெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவீன் சைஸ் டேபிள் இருந்து ஒரு டிவி. அந்த ரூம்ல டிவி இருந்துச்சா? டிவி இல்ல. இங்கதான். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா குட்டியா கபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரூம் கபோர்டை விட இந்த ரூம் கபோர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, மச் பெட்டர். ஆனா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு உட்காந்து மேக்கப் பண்ணலாம் முடியாது, நம்ம நின்னுட்டு தான் மேக்கப் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டம். குட்டி ஒரு டிவி, இதெல்லாமே ஓகே. ரெஸ்ட் ரூம் இங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓ, இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா தான் இருக்கு. என்ன இந்த மிரர்ல வந்து இந்த மாதிரி டிசைன் பார்க்கதான் கொஞ்சம் காமெடியா இருக்கு, கண்ட்ராவியா இருக்கு. மத்தபடி ஓகே, மத்தது எல்லாமே நீட்டா தான் இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதுனால நமக்கு இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் கிடைக்கும். கிளீனா இருக்கா நீட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா கேமராமேன் வந்து என்ன டார்கெட் பண்ற சொல்லி பேக்லயே போய் கட்டில மோதிக்கிட்டாங்க.
இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த வியூ சூப்பரா இருக்கு. கார்டன் வியூ மாதிரி இருக்கு. ஃபுல்லா தோட்டம். சூப்பரா இருக்குல்ல? இதுவும் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு பால்கனி. ஆக்சுவலா இங்க இருந்து பார்த்தாலும் பீச் தெரியுது. தென்னந்தோப்புக்கு நடுவுல இருக்கு இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா. நான் இந்த ரூம் தான் படுத்துப்பேன். இந்த ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா குளு குளுன்னு இருக்கிறதுக்காக ஏசி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 ரூம் தனித்தனியா இருந்தாலும் தனித்தனி ரூமுக்குமே ஏசி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. பாத்தீங்கன்னா பிஜேபி வீடியோ வந்து பாத்துருப்பீங்க. என் தங்கச்சி தான் ஹைட்டா வளர்ந்துட்டாலும் அவன் என் தங்கச்சி. குட்டியால மட்டும் நான் தான் வளரல. நான் காம்ப்ளேன் குடிச்சு வேஸ்ட் டப்பா டப்பா குடிச்சு காம்ப்ளேன் தான் காலி வச்ச தவிர எங்க வளர்ந்தேன். மேல வேற போகுதுப்பா. மேல இட்டி டெரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மொட்டை மாடி. ஆமா நல்லா இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேர் கேங்கா வந்து தங்கினாலும் சரி, உங்க ஃபேமிலியோட வந்து தங்கினாலும் சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு நாள் ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஒன் டே அவுட்னா வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த வியூ பாருங்க. இங்க இருந்து பீச் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா பீச் தெரியுது. அந்த பக்கம் பார்த்தாலும் பீச் தெரியுது. சாரி தெரியல. பாத்துடலாம். இந்த பக்கம் தான் பீச் தெரியுது. அது வேற ஒண்ணும் இல்ல. உச்சி வெயில பேசிட்டு இருக்கிறதால கொஞ்சம் மண்டை காஞ்சி போய் உளர ஆரம்பிச்சுட்டு. இப்போ நாங்க இன்னும் லஞ்ச் எல்லாம் சாப்பிடல. இப்பதான் அந்த செக் இன் பண்ணிருக்கோம். கரெக்டா ஒரு 12:30 இருக்கும். சோ இங்க என்ன ஃபுட் இருக்குன்னு தெரியல. இங்க சாப்பிடலாமா வெளில சாப்பிடலாமா இங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த ரெசார்ட்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபர்தரா வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து இவங்களோட வில்லா டூர்லாம் பார்த்தோம். ரூம்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க இடம் தான் இண்டோர் ஆக்டிவிட்டி ஏரியா. ஆக்சுவலாக லஞ்ச் சாப்பிட்லான்னு தான் நினச்சோம். பட் கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம போய் விளையாடிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ், கேரம் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்குமே நிறைய நெகட்டிவ் திங்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் 1 by 1 வந்து பார்க்கலாம். நாங்கள் இந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தா மொட்டை வெயில்ல அங்க பாருங்க இளஞ்சோடிகள் இளங்கன்று வெயில் அறியாது பண்ணிட்டு இருக்கீங்க. பா அவங்களுக்குலாம் செம்ம பெரிய மனசு வேணும். ஏன்னா இந்த வெயில்லையுமே அவங்க வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுவே வந்து வைஃபை நமக்கு கிடையாது. நமக்கு வைஃபை இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் அது ஒர்க் ஆகலைன்னு கேட்டால் ஏதோ சம் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் டேவும் தரல, 2வது நாள் செக் அவுட் பண்ண போகிறோம்ல, ஸோ அந்த டைம்லேயுமே நமக்கு வந்து தரல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுவும் இவங்களோட லிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க. பயங்கர ரஸ்ட் ஆகியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசார்ட் வந்ததுக்கு ஆக்சுவல் ரீசன் என் பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவன் லைஃப்லேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சர்ப்ரைஸ் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து நாங்கள் கேக் வாங்கியிருக்கோம். அவனுக்கே தெரியாமல் நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பேக்கிங்கோன்னு வந்து ஒரு வெப்சைட் மூலிமா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேக் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. என் சன்னை மட்டும் நாங்கள் இப்போ பீச்சுக்கு வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ நான் ஓகே சொன்னோன்னே என் சிஸ்டர்ஸ் எல்லாமே அவனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம லைவாகவே அவன் ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக அவனோட கேக், பர்த்டே கேக். இது வரைக்கும் நாங்கள் அவனுக்கு கேக்லாம் கட் பண்ணியிருக்கோம். பட் அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் மாதிரிலாம் பண்ணது கிடையாது. ஆஸ் யூஷுவல் அவனை வெயிட் பண்ணிட்டா நாங்கள் போய் கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வந்துடும் இது மாதிரி சொல்லியிருக்கனே தவிர இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவனுக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணி வர வச்சது. ஸோ வாங்க அவனோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். கேக் கட்டிங் வந்து நாங்கள் ஷார்ட்ஸாக எடுத்ததுனால இதில் அப்லோட் பண்ண முடியல. ரெசார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விசாரிக்கும் போது அவங்கக்கிட்டே வந்து கேக்ஸ் வந்து இருக்குது, டைப் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நான் நியர்பையில் என்ன பிளேஸ் இருக்குன்னு வெளியில் போய் லன்ச் டைமில் போய் பார்த்தா அங்கே இருக்க கடைங்களாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெட்டில் ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது தான் பேக்கிங்கோன்னு வந்து ஒரு வெப்சைட் பார்த்தேன். அங்கே தான் ஆர்டர் பண்ணேன். நான் என்ன டைமில் கேட்டனோ ஆன் டைமில் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. எனக்கே செம்ம ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து வேறு எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்டை. பேக்கிங்கோ ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். டேஸ்ட்டு சொல்லணும்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பி திரும்பி இவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த லெவலில் இருந்தது டேஸ்ட்டு.
இந்த ரெசார்ட்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ரைவேட் பீச்சே வந்து வச்சுருக்காங்க. ப்ரைவேட் பீச்னால் வெளி ஆளுங்களே வந்து வருவாங்க, அது வேறு விஷயம். நமக்கு வந்து நைட்டு 10:00 வரைக்கும் தான் இந்த பீச்சுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசார்ட் வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இந்த மாதிரிலாம் தங்கினோன்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம்லேயே பேச்சுலர்ஸுமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ பேச்சுலர் பார்ட்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரெண்ட்டே வந்து 4000 4500 இந்த மாதிரி ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வில்லா டைப்பில் இருக்கிறதுனால ஒரு 5 6 பேர் 7 8 பேர்லாம் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ பீச்சில் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஃபுட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். நைட் வந்து 9:00 முன்னாடியே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோமா. நாங்கள் ரெசார்ட்டில் தான் வந்து சாப்பிட்டோம் டின்னர் பொறுத்த வரைக்கும். லஞ்ச் வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்ருந்தோம். ஈஸியாக தான் பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வெளியில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் நாங்கள் வெளியில் சாப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு நாங்கள் ரொட்டி ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் மஷ்ரூம் கிரேவி இந்த 2 ஐட்டம் தான். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டு பெருசாக கிடையாது. ஓகே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஓகே கொஞ்சம் மஷ்ரூமை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருந்தது. நல்லாவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் ஐட்டம்ஸ்லாம் கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் சப்பாத்தி, புல்கா அப்புறம் வீட் பரோட்டா இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்தது ரொட்டியை பொறுத்த வரைக்கும். நைட் டைமில் வெளியில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ரெசார்ட்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட் வந்து அந்த அளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருந்தது நைட் டின்னரை பொறுத்த வரைக்கும். மார்னிங் வந்து நம்மளோட பேக்கேஜ்லேயே வந்து பஃபே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டிஃபன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார், மசால் வடை இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இது போக வந்து பிரெட் ஜாம் இருந்தது. எனக்கு இதில் வந்து ஒரு விஷயம் என்ன பிடிக்கலன்னா, இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் பயங்கர ரஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். நீங்கள் பாஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த கீழே இருக்க பாட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த பீச்சை வந்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைமில் நிறைய பேர் சர்ஃபிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த லெவலில் இருக்கும். பட் இங்கே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ரஸ்ட்டானது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கே ஏன்டா இவங்க இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸுமே வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் அதோட போர்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.